பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்கு பொறுமையா என்ன பண்ண? தாவீதுனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவனுடைய சமூகத்துல அவருடைய பதிலுக்காய் பொறுமையோட என்ன பண்ண காத்து. அவனுக்கு ஒரு தேவை வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, அவன் தேவனுடைய சமூகத்துல பொறுமையுடன் காணப்பட்டான். எவ்வளவுக்குள்ள பொறுமையா இருந்தான்னு சொன்னால், தன் மகன் இறந்து கிடந்தப்ப கூட தேவனை துதித்து அவர்கிட்ட என்ன பண்ணினான்? பதிலை வாங்கினான். நம்மளுடைய வாழ்க்கையில சோதனைகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, கண்ணீர்கள் மத்தியில, கவலைகள் மத்தியில நாம் என்ன பண்ணலாம்? இந்த 4 வரையில கடந்து வந்துக்கலாம். எனக்கு வாக்கு பண்ணினாரே, இந்த வாக்குத்தத்தம் முன்னே நடக்கவில்லையே. எனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொன்னாரு, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கவில்லையே, காணவில்லையே. எப்பொழுது என் வாழ்க்கையில என்ன பண்ணும்? கண்ணீர்கள் மாறும், கவலைகள் மாறும் என்று கால வேளையில கலங்கி கொண்டிருக்கிறேன். அதனால நம்ம உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு பொறுமையுடன் என்ன பண்ணும்? சாய்ந்து கூப்பிடும்போது என்ன பண்ணுவார்? அவர் அது காலத்துக்கு என்று என்ன பண்றார்? நேரத்தை வச்சு நாட்களை வைத்திருக்கார். அதுவரையிலும் அவருக்காய் பொறுமையுடன் காத்திருக்க. நாம் எவ்வளவுக்குள்ள பொறுமையுடன் காணப்படுகிறோமோ அவ்வளவுக்குள்ள பெரிய அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஜெயமாய் கர்த்தரின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி கூட இருக்கிறார் சொல்லி இந்த காலவேளையில கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில நாங்கள் தம் சமூகத்திலே காத்திருந்து வெற்றி பெறுகிறவர்களாய், அவனை எல்லாவற்றிலும் பொறுமையுடன் அவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. இந்த கரம் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. உமது நாமம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே.